பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னொரு புதிய வாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி 9th June 2025 மண்டே, திங்கட்கிழமை. நேற்று நாம் பார்த்தோம், அவருடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுப்பித்தினாலும் அவருடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்கிறோம். இன்றைக்கு என்ன பவுல் சொல்லுகிறார் தீத்துக்கு என்று பார்ப்போமா? அது நமக்கும் தான் சொல்லுகிறார். ஆமேன். Titus 3:6, தீத்து 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். Whom he poured out on us abundantly through Jesus Christ our Savior. அவர் தமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு பொழிந்தருளினார். சம்பூரணமாயினா abundantly. ஹல்லேலூயா. இந்த நேற்று பெந்தெகோஸ்தே ஞாயிறு, இட்ஸ் எ பெண்டெகோஸ்டல் சண்டே, திருச்சபையினுடைய முதல் நாள். இந்த பூமிக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்த முதல் நாள். மற்றொரு ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியை தந்த முதல் நாள். அன்றைக்குத்தான் திருச்சபை வரலாற்றின் முதல் நாள். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற நாள். அருமையானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார், தந்தும் விட்டார். இப்போ அவர் சொல்றாரு, தீத்துக்கு சொல்றாரு, ஐயா, நம்மளை அழைச்சவர், நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினவர், அவருடைய ஆவியை நமக்கு தந்துருளினார். சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார், முழுமையாய் கொடுத்திருக்கிறார், அபண்டன்லியா கொடுத்திருக்கிறாராம். ஆனா பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கொள்ளாதவர்களாகிய உங்கள் பிள்ளைக்கு நல்லது செய்யும் போது பரமபிதா உங்களுக்கு நல்லது செய்யாமல் இருப்பாரோ? அப்படின்னா என்னங்க? பரிசுத்தாய் நமக்கு அவர் கொடுக்க நிச்சயம் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு அந்த டிசையர், இந்த ஆவல், இந்த வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக சம்பூர்ணமாய் நிறைவாய் அது உனக்கு தருவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பரிசுத்தாவிதான் நம்மை ஏவி எழுப்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நம்மை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் திருச்சபை பரவுவதற்கு, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவிதானே. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல், தொடுதல், அந்த டச் இல்லாமல் இருக்குமானால் எப்படி நீ ஆண்டவருக்காக வாழ முடியும்? ஆண்டவருக்காக நிற்க முடியும்? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு கேள்வி நமக்குள் கேட்க வேண்டும். நான் பரிசுத்த ஆவியினாலே மீட்கப்பட்டிருக்கிறேனா? முத்திரையிடப்பட்டிருக்கிறேனா? Am I sealed? Am I saved by the Spirit of God? By the Lord Jesus Christ? கிறிஸ்துவினாலே. அப்படி என்னால் என் வாழ்க்கை அவருக்கு சாட்சியாக மாறும். அவர் எனக்கு போதுமானவராய் இருப்பாரு. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ சாதாரணமான மனிதன் அல்ல. நீ ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவியாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவரு தமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கொடுத்தாரே, அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். உனக்குள் வாசம் செய்கிறவர், உனக்குள் இருக்கிறவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உன் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசி ஆவியினாலே ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்று எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நம்பி விசுவாசத்தோடு தைரியத்தோடு வாழ உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை. டேக் கேர். காட் பிளெஸ்.